இவ்வளோ பெரிய மாநாடு இதுவரை யாருமே நடத்துனதில்ல. 10 லட்சம் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே கூடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 11 லட்சத்துக்கும் மேலே தான் இருக்காங்க. இந்த அளவுலாம் யாருக்குமே கூட்டம் கூடினதும் கிடையாது. அது நம்ம தலைவருக்கு மட்டும்தான் அந்த கூட்டம் கூடியிருக்கு. கண்டிப்பாக அவங்களால முடியாது. அவங்களால ஓட்டே இல்லாதவங்களால மட்டும்தான், ஓட்டே இல்லாமல் அவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்காது. அவங்க தான் வேணா கூடுவாங்களே தவிர நம்மளே மாதிரி இந்த மாதிரி தலைவருக்கு கண்டிப்பாக கூடுற மாதிரி அவங்களுக்கு கூட மாட்டாங்க. கண்டிப்பாக நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைப்போம். இதில் வேற எந்த மாற்று கருத்துமே கிடையாது. டிவிக்கு இதெல்லாம் இப்போ வந்த கட்சிங்க. இவங்க கிட்டலாம் நாங்கள் இதுக்கு போட்டி போடுறதே எங்களுக்கு அருகதையே, அவங்களுக்கு அருகதையே கிடையாது. நாங்கள் அவங்களுக்காக போட்டி போடுவோங்கிறது நாங்கள் வெளியில் சொல்கிறதுக்கே அசிங்கப்படுறோம். கட்சியை பொறுத்தளவு மகளிர்களுக்கு செம்மையா சூப்பரா பண்றாங்க. அதை நாங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வர்ற மகளிரை நீங்க கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மகளிர் கூட்டத்தை பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் ஃபுல் பாத்தீங்கன்னா மகளிருக்கான மாநாடு. மகளிரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டுமே நம்ம தளபதிக்கு மட்டும்தான் இருக்கு. இது தவிர வேற எதுவுமே சொல்ல தேவையில்ல. டிவிக்கே மற்ற அதர் கட்சியை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்க மட்டும்தான் வருவோம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க தளபதி தான் எங்களுக்கு ஹீரோ. விஜய் தான் சொல்றாரு, நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க யாருமே சொல்லல. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அந்த கட்சி. இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகமே பெண்களுக்கு ஒரு மகத்தான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக அங்க நிறைய பெண்கள் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னமா சொல்றீங்க? பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு எப்படி போவாங்க அப்படின்றீங்க. அங்க போற பெண்களுக்கு யாருக்குமே ஓட்டர் ஐடியா ஃபர்ஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி இருக்கிற பள்ளிங்க பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரசிகர் மன்றத்துல இருந்து ஒரு ரசிகையா போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஓகே நம்ம பேசணும்னா நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவோம். விஜயை பத்தி நம்ம ஐயா பேசிட்டு நம்மளோட தலைவரை பத்தி டம்மியா பேசணும்னா நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவோன்ற ஒரு எண்ணத்தோட பேசிட்டு இருக்காங்க. நாங்க அப்படி கிடையாது. எங்களுக்குள்ளேயே ரத்தத்தோட ரத்தமா ஊறிட்டு இருக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அது இன்னைக்கு நேற்றுக்கு நாங்க பாக்குற கட்சி கிடையாது. நான் பிறந்ததுல இருந்தே திமுகல தான் இருக்கேன். திமுக தவிர வேற எதுவுமே கிடையாது. அது கண்டிப்பா சினிமா மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆடுற டான்ஸ், அவர் சும்மா இப்ப பாத்தீங்கன்னா சும்மா ஒரு டான்ஸ், இந்த பாடுறது போறது வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சினிமா மாதிரியே தான். அவர் ஒரு கதை திரைக்கதை வசனத்துல பேர்கள் போடாம எப்படி ஒரு படத்தை நம்ம பண்ணுவோமோ அதே ஒரு நோக்கத்தோட தான் பண்ணிட்டு இருக்காரே தவிர ஒரு கட்சியா அவர் நடத்தவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க. இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வீட்டு பெண்கள்கிட்ட ஒரு முறை கேட்டு பாருங்க. அவங்களே சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி.